யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. தத்பிரசாதித்மே மகாதேவாய திமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். ஏகதந்தாய விக்ரமே வக்கரதுண்டாய திமஹி தன்னோ நந்தி பிரதி மகாகணபதியை அனுகிரகத்தால் பாலத்திருந்த திருவருளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு வளர்பிறை சதுர்த்தி மற்றும் பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி இரு விசேஷங்கள் இன்றைய தினம். காலை பொழுது விநாயக பெருமான், மாலை பொழுது அம்பிகை வழிபாடு. இது செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை இன்றைய தினம் கிடைக்குதுங்கிற பார்ப்போம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடுங்க. பரவ வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி 20/5/2026 புதன்கிழமை, வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 4:36 வரை. அதன் பின்பு பஞ்சமி திதி. இந்த திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:12 வரை. அதன் பின்பு புனர்பூஷ நட்சத்திரம். இந்த சூலம் நாமயகம் பகல் 2:12 வரை. அதன் பின்பு கண்டம் நாமயகம். இந்த பத்திரை கரணம் மாலை 4:36 வரை. அதன் பின்பு பவளவ கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். வளர்பிறை சதுர்த்தி விரதம் மற்றும் ஒரு விசேஷம் பஞ்சமி. இந்த வளர்பிறை சதுர்த்தி பகல் பொழுது காலை, சங்கடகட சதுர்த்தி மாலை. அப்ப இரு சதுர்த்தி மாதத்துக்கு வரக்கூடியது. வளர்பிறைக்கும் தேய்பிறை வெவ்வேறு வழிபாடாகவே உள்ளது சாஸ்திரத்துல. சங்கடகட சதுர்த்தி நம்ம மாலை பொழுது சென்று விநாயக பெருமான் அபிஷேகம், ஆராதனை, கொழுக்கட்டையெல்லாம் நெய்வேத்தியம் செய்வோம். வளர்பிறை சதுர்த்தி பெரும்பாலும் சில ஆலயத்துல மட்டுமே அது தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறாங்க. இது சதுர்த்தி நம்மளுக்கு சிறப்பு தான். இப்போ வளர்பிறை சதுர்த்திக்கு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்? இந்நாளில் நம்மளுக்கு விரதம் இருந்து அருகம்புல் மாலை சாத்தி, கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செஞ்சு, ஒரு தேங்காய் தீபம் ஏற்றி இந்த விநாயகர் பெருமான் வழிபாடு செய்து வரும்போது தொழில் நல்ல விருத்தி அடையும். கணபதியை தொழுதால் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்தது. நல்ல தொழில் விருத்தி அடைகிறதும், கல்வி செல்வம் உண்டாகும். நல்ல குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா இந்த வளர்பிறை சதுர்த்தியில போய் காலை பொழுது விநாயகர் பெருமான் கொஞ்சம் பால் அபிஷேகம் செய்து, ஒரு தேங்காய் நீராஞ்சனம் தீபம் ஏற்றி, அருகம்புல் மாலை, வாழைப்பழம் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போதும் 27 அல்லது 36 முறை விநாயகர் பெருமானை வலம் வந்து நமஸ்கரிக்கும் போதும் அபரிவிதமான கல்வி செல்வம் உண்டாகும். நல்ல ஞாபகத்திறன் கொடுக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். தொழில் செய்து கொண்டு இருக்கவர்கள் இதே தான். காலையில தரிசனம் செய்தாலே தொழில நல்ல வளர்ச்சி உண்டாகும், கல்வி கிடைக்குது, தொழில் நல்ல விருதி அடையும். மற்றும் திருமணத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் இது முறையாக கடைபிடித்து வந்தால் அவர்களுக்கும் நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். இந்த புதன்கிழமை இன்று புதன்கிழமை என்பதால் அபரிவிதமான பலன் கொடுக்கும். அதனால நம்மளுக்கு நல்ல கல்வி உண்டாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கணும். நம்மளுக்கு பிசிக்கல் மென்டாலிட்டி வேலை செய்யணும்னு சொல்லுவோம். ஒருத்தன் சொல்லனா குறிப்பறைந்து அடுத்த பதில் நம்ம கொடுக்கணும். யோசித்து பதில் கொடுத்தா அது தாமதம். உடனே பேசினால் அது சரியான பதில். பேசும்போதே அடுத்த செகண்ட் நம்ம அந்த பதில் கொடுத்தாலே அது முறையான வார்த்தைகளாக இருக்கும். சிந்தித்து செயலாற்றும் போது அது ஒரு தடை உருவாகும். நமக்கு பேசலாமா வேண்டாமாங்கிறது ஒரு குறைபாடுங்க. அதனால இந்த சதுர்த்தி தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை, வாழைப்பழம் மாலை சாத்தி பிரதட்சணை வரும்போது அர்ச்சனை செய்து கொடுக்கும் போது உங்க குலம், கோத்திரம் அனைத்தும் சொல்லி, கணபதி உன்னை நம்பி அனைத்து காரியம் நான் செய்கிறேன், நம்ம என்ன கோரிக்கை இருக்கோ வயதுக்கு ஏற்றபடி இருக்கும். குழந்தைகளாக இருந்தால், படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கல்வி வேணும், நடுத்தர வயதில் நல்ல தொழில் அமையணும், பருவத்தில் திருமணம் நடக்கணும், நடுத்தர வயதில் நம்மளுக்கு தேவையானது செல்வம் வேணும், பொருளாதார சிக்கல் உருவாகாமல் பார்த்துக்கணும். அனைத்தும் இந்த விரத காலத்தில் முறையாக கையாண்டாலே அபரிவிதமான பலன் கொடுக்கும்.
அதனால் தடைகளை நீங்கி செல்வம் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே பொருளாதார சிக்கல், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலம். தினசரி விநாயகரை வழிபாடு செய்து வரவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். யார் தினசரி தவறாம அந்த விநாயகர் பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்து வர்றாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பலன் அவங்களுக்கு கைமேல அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா தடைகள் அனைத்தும் நிவர்த்தி. தினசரி விநாயகர் வழிபாடு செய்து போக 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 தொழில் நல்ல விருத்தி அடையும். நம்மளுக்கு தடைகள் நிவர்த்தி ஆகும். விபத்து நடக்காது. நம்மளுக்கு பிறர்கிட்ட இருக்கக்கூடிய பகை உணர்வு நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க. நம்ம காரிய சித்தி அடைஞ்சிக்கிட்டே போகும். அதனால இதெல்லாம் நம்ம முறையாக கையாளும் போது திருமணத்துக்காண்டி தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே விரதங்கள் கையாளும் போது முதல்ல சொன்ன வழிமுறை பின்பற்றி வரும்போது திருமணம் கூடும். திருமணத்துக்காண்டி தயாராக இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டும் சற்று அடிப்பிரதட்சணம் செய்து வரணும். குழந்தைகள் வேண்டியவர்களும் திருமணம் வேண்டியவர் அடிப்பிரதட்சணம் செய்து ஒரு 3 முறையாவது வளம் இந்த விநாயகர் பெருமானை தரிசனம் செய்து வரும்போது அவர்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மையை கொடுக்குது. ஆகவே இந்த தினம் மகா கணபதி, ரத்தன கணபதி, செல்வ கணபதி, சங்கடகட கணபதி, செல்வ கணபதி, பல நாமங்களோடு துண்ட கணபதி, இந்த பேருடைய இறைவனை தரிசனம் செய்தாலே நம்மளுக்கு அனைத்து அடையும். மற்றொரு விசேஷமான வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமியில வாராகி அம்மன் வழிபாடும், வளர்பிறை பஞ்சமியில மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்து வரும்போது செல்வம் அதிகரிக்கும், கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். வாராகி அம்மன் சேர்த்து வழிபாடு செய்யலாம். இந்த மாலை பொழுது பஞ்சமி திதி இருப்பதால் 4:30 மணி மேல் பஞ்சமி பிறப்பு. அதே மாலை பொழுது அம்மனை போய் மகாலட்சுமி தாயாரை தாமரைப்பூ சாத்தி நிறைய பழங்கள்லாம் வைத்து நெய்வேத்தியம் செய்து சக்கரை பொங்கல், கேசரி போன்ற அல்லது லட்டு, இனிப்பு பண்டம் வைத்து மகாலட்சுமி தேவியை பால் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், அரிசி பாயாசம் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு செல்வம் செழிப்பு உண்டாகும், தரித்திரம் நீங்கும். மகாலட்சுமியுடைய அஷ்டலட்சுமியுடைய கிருபா கடாசம் உங்களுக்கு இல்லம் தேடி வரும். இன்றைய தினம் வீடு கொஞ்சம் சுத்தமாக வைத்துக்கொண்டு மாலை பொழுது நல்ல சாம்பிராணி இல்லத்தில் காட்டி தெய்வ கடாட்சமாக இருந்து வரும்போது லட்சுமி கடம் உங்களுக்கு கிடைக்கும். மாலை பொழுது சீகை அலங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். சாயங்காலம் பொழுது பெண்கள் இன்றைய தினம் தலைவாரி கொள்ளக்கூடாது. அஷ்டமி, பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி அந்த காலத்தில் ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னாடி சீகை, அதாவது தலைவாரி கொள்ள வேண்டும் பெண்கள். கரெக்டாக அந்த மாலை பொழுது சாயங்காலம் பொழுது தலை வாரது குறைத்து கொள்ள வேண்டும் இந்த காலத்துல. ஏன்னா லட்சுமி தேவி இல்லம் தேடி வரக்கூடிய காலம் இந்த காலம். பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி திதியில அந்த நேரத்துல நம்ம முடி வீட்டுல தலை அலங்காரம் செய்து கொண்டிருந்தா வந்த தேவி திரும்பி சென்று விடும். அதனாலதான் நம்மளுக்கு தரித்திரம் உண்டாகுது. அது மூதேவி தனம் சொல்லுவோம். நல்ல தூக்கம் வருது, எந்திரிக்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, தரித்திரம் பிடிச்சிடுது. அப்ப செல்வ வேணும், மன மகிழ்ச்சி வேணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், உடலும் ஆரோக்கியம், வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கணும். அது மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்யணும். அந்த விட வாராகி அம்மனும் சேர்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தன்மை உண்டாகும். முடிந்த அளவுக்கு தான தர்மம் செய்யலாம். இன்றைய தினம் சுமங்கலி பெண்களுக்கு ஏதேனும் வளையல், ரவிக்க துணி போன்றவற்றை மங்கள பொருள்கள் இணைத்து தாம்பல தானம் கொடுத்து வரும்போது லட்சுமி கடாசம் உங்களுக்கு கிடைக்கும். 5 முக குத்து விளக்கு ஏற்றி வாராகி அம்மனையும் மகாலட்சுமி தேவியுடைய அஷ்டோத்திரம்
பாராயணம் செய்து அதுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த பிரசாதம் 4 பேருக்கு வழங்கி வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும். இது செய்து வர வர இந்த வாராகியம்மனும் மகாலட்சுமி தேவி சேர்த்து இந்த தினம் வளர்ப்பிறை பஞ்சமியிலே வழிபாடு செய்து வர வர மாலை நேரத்தில் எதிரிகளுடைய தொல்லை நிவர்த்தி ஆகும். பூமி லாபம் கிடைக்கும். அதை புதிய வீடு வாங்கணும், ரொம்ப நீண்ட காலம் ஆசை, இதெல்லாம் ஜாதக ரீதி வீடு இருக்குன்னு சொல்றாங்க, அமைன்னு சொல்றாங்க, அமையல. அப்ப நம்ம ஏதேனும் ஒரு வகையில ஒரு குறைபாடு இருக்கும். அதுதான் தரித்திர நிலை. தரித்திரம்லாம் ஜாதகத்துல காட்டாது. நம்மளாக செய்த கர்மாவுக்கு நிகராக அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த தினம் பூமி லாபம் வேண்டி மகாலட்சுமி தேவியும் வாராகியம்மன் சேர்த்து வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு வீடு அமையும், வெளிச்சமான வீடு அமையும். விவசாயிகளுக்கு நல்ல விதை விதைக்கும் போது நல்ல விளைச்சல் உண்டாகும். விவசாயிகளுக்கு கூட நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். இந்த தினம் பயிர்கள் நட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல பயிர் செழிப்பாக வளரும். இந்த நாள் சிறப்பான வழிபாடு நம்ம தொடர்ந்து செய்து வரும் வர அம்மனுடைய அனுகிரகத்தால், லட்சுமி தேவியும் வாராகியம்மனுடைய அனுகிரகத்தால் பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நம்மளுக்கு அடிக்கடி சண்டை நடக்குது. குடும்பத்துல எப்பவுமே மன அழுத்தம், குடும்பத்துல எப்பவுமே ஒரு கஷ்டம், குடும்பத்துல எப்பவுமே ஒரு குறைபாடு நிகழ்ந்துகிட்டு. நம்ம சும்மா இருந்தா பிள்ளைங்க சும்மா இல்லை, பிள்ளைங்க சும்மா இருந்தா நம்மனால ஏதாவது பிரச்சனை வருது. தோணினால் இந்த வழிபாடு தவறாம செய்து வாருங்க. இன்றைய தினம் 2 விசேஷங்கள், ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, இன்னொன்று பஞ்சமி தேதி. இந்த 2 விசேஷங்கள் முறையாக கையாண்டு இந்த தினம் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களுடைய குடும்பத்தினுடைய அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்கி, தரித்திரம்லாம் நீங்கி செல்வம் செழிப்போடு வாழணும்னு சொல்லி வாராகியம்மனையும் மகா கணபதியும் மகாலட்சுமி தாயாரும் மனதார வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க்கை.